ரீசென்ட்டா அஜித்குமார் அவங்களுடைய கேஸ் எந்த அளவுல போய்க்கிட்டு இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவங்க வந்து லாக்கப்லயே இறந்துட்டாங்களா? இல்ல இவங்களுக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னு நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல எஃப்ஐஆர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? போலீஸ் விசாரணையில என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஒரு கேஸ்ல பார்த்தீங்கன்னா, புதுசா பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்திருக்கதா சொல்றாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக இந்த வீடியோல ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். மறக்காம நம்ம சேனல் புதுசா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்க குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது என்னன்னா, அஜித்குமார் எந்த இடத்துல இந்த மாரி சம்பவம் நடந்திருக்கு, அது மட்டும் இல்ல. ஸோ எந்த காரணத்தால நடந்தது எல்லாத்தையும் நம்ம சேனல்ல ஒரு வீடியோவா போட்டிருப்போம். ஸோ அத பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோல என்னன்னா, எஃப்ஐஆர்ல அப்படி என்ன நடந்திருக்கு, போலீஸ்லாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிரேத பரிசோதனையில அப்படி என்ன ரிசல்ட் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித்குமாருக்கு மரணத்துக்கு காரணமான 6 போலீஸ பார்த்தா இப்போ பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்கள வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. வேலைய மட்டும் விட்டு தூக்கக்கூடாது, அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா யார் சொன்னாங்கன்னா, மோஸ்ட்டாக அரசியல் கட்சிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பிரேத பரிசோதனையில் அவங்களுடைய உடலை பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் என்ன கிடைச்சிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட உடலுக்கான ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தா இவங்க உடலில் பார்த்தா கிட்டத்தட்ட 18 இடங்களில் பார்த்தா காயம் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் என்னென்னா, வலது கை முட்டிக்கு மேலேயும் வலது கை மணிக்கட்டுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா செம காயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி காயங்கள்லாம் எப்படி ஏற்படும்னு டாக்டரே சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே விழுந்துட்டாக்கா இந்த மாதிரி காயங்கள் ஏற்படும். ஸோ இதனாலே பார்த்தேன் இந்த போலீஸ் எல்லாரும் பார்த்தா இவங்களை அடித்து கொண்டிருப்பாங்கன்னு பார்த்தா டாக்டர் ஒரு வழியாக சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிரேத பரிசோதனை பார்த்தோம். இப்போ காவல்துறை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அதை பார்க்கலாம்ல. போலீஸ் அவங்கள விசாரிக்க கூப்பிட்ட அன்றைக்கே பார்த்தா ஜூன் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துட்டு இருப்பாங்க, அது தெரிய வந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இறந்தது தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் 6 பேரையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் தானே கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ காவல் நிலையத்தில் மரணம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு சரியான தண்டனை நாங்கள் வாங்கி கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஸோ சட்டம் தன் கடமையை செய்யும், நாங்கள் சட்டத்துக்கு புறம்பாடாக எதுவும் செய்ய மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா பல குறிப்புகளை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. பிரேத பரிசோதனை இந்த ஒரு ரிசல்ட்டு கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க. அதாவது பார்த்தா இதுக்கு காரணமானவங்கள நாங்கள் சும்மா விட மாட்டோம், எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் ரீசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி தருவோம்னு பார்த்தா போலீஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் காலதாமதமே இல்லாமல் பார்த்தா இவ்வளோ வேலைகளை பண்ணிக்கிட்டு வராங்க போலீஸ். அதுக்கப்புறம் என்ன 5 பேரை கைது பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, திருப்புவனம் காவல் நிலையத்தில் பார்த்தா இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, பிஎன்எஸ்எஸ் ஆக்டின் பிரிவு எண் 196(2)A கீழ் குற்ற எண் 303/2025 இந்த மாதிரி வழக்கு பதிவு பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு நியாயமாக பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க காவல் நிலையம். அதாவது பார்த்தீங்கன்னா குற்றவாளி யாரும் அவங்களுக்கு சரியான தண்டனை நாங்களே வாங்கி தருவோம்னு பார்த்தீங்கன்னா காவல் நிலையம் சொல்லியிருக்காங்க. வெளிப்படையான பாரபட்சம் பார்க்காம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு போலீஸ் 6 பேரையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேஷனில் இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக்அப் மரணங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்துக்கிட்டு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன இந்த ஒரு கேஸ் வரும்போது தான் அதுவே இந்த மாதிரி ஞாபகம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னடா கேட்டிங்கன்னா, அந்த 5 போலீஸ்க்கு என்னடா தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா 5 காவலர்களும் 15 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற காவலில் இருக்கணும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா ஃபுல்லாக ரிசல்ட்டு கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா யார் குற்றவாளி யார் நிரபராதின்னு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா பதிலாக சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லி வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணி சந்திர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.